டியர் டீம், நான் உங்கள் அருணாச்சலம், செல்வ மேலாண்மை இயக்கம் தலைமை நிர்வாகி. டீம், இந்த செல்வ மேலாண்மையினுடைய இணைய வழி பயிற்சியை நாம் மேற்கொள்வதன் மூலமாக 2 விதமான பெனிஃபிட்டை நாம் அடைய முடியும். நம்பர் 1, எம்எஸ்எம்இ லோன் மற்றும் எம்எஸ்எம்இ பதிவுக்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிறு குறு நடுத்தர வணிகங்கள் தொழில் துவங்குவதன் மூலியமாக சாமானியர்களும் தொழிலதிபர்களாக ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது அரசு நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. இதை பத்தின முழு விவரம் நம் மக்களுக்கு தெரியாத நிலையில் எம்எஸ்எம்இ எப்படி பதிவு பண்றது, அதன் மூலமாக நிதி உதவி எப்படி பெறுறது, தொழிலை எப்படி வளர்த்து கொள்வது என்பதற்கான அந்த தெளிவான விளக்கம் நமக்கு இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டியில நமக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நாம் சுதந்திரமாக ஒரு தொழிலை துவங்க முடியும், அதற்கு நிதி உதவி பெற முடியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த 200 ரூபாய்க்கான அந்த செலவினம் எம்எஸ்எம்இ லோன் அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப் இந்த 200 rupees போய் சேருது. அதன் மூலியமா நமக்கான அந்த பிசினஸ் யூசர் ஐடி நமக்கு கிடைக்குது. இதுல நமக்கு தெரிந்த நபர்களை ரெஃபர் பண்றதன் மூலியமா நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல முதல் கட்ட வருமான இலக்கா ஒரு 10,000 rupees நம்ம ஏர்ன் பண்றதற்கான ஒரு வாய்ப்பா இதுல இருக்கு. நாம நேரடியா ஒரு 10 நபர்களை கொண்ட ஒரு டீமை உருவாக்கல. எவ்வளவு வேலை வேணாலும் நம்ம உருவாக்கலாம். 1லிருந்து 10, 100, 1000 உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு எத்தனை நேரடி அறிமுகதாரரை வேணுமானாலும் நீங்க அறிமுகப்படுத்தலாம். அப்படி நீங்க நேரடியாக அறிமுகம் செய்கின்ற அந்த டிரான்சாக்ஷனுக்கு 25% நேரடி லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 rupees ஒருத்தங்க இந்த ஸ்பான்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா 25% 50 rupees டைரக்ட் ரெஃபர் பண்ண நபருக்கு கிடைக்கும். அப்போ ஒரு 10 நபர் கொண்ட டீமை நாம உருவாக்கி இருந்தோம்னா 10 into 50, 10 into 50, 500 rupees நாம முதல் கட்ட ரெவென்யூவை நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டீமும் அந்த 10 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க 10 நபர்களை உருவாக்கி இருக்கணும். இரண்டாவது லெவல்ல 100 நபர்கள் கொண்ட ஒரு டீம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது நிலையில ஒரு ரெஃபரன்ஸுக்கு, உங்களுக்கு குழு ரெஃபரன்ஸுக்கு 30 rupees into 100, 3,000 rupees நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாம் நிலையில 1000 யூனிட் இது எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மூன்றாவது நிலைக்கு நமக்கு per யூனிட்டுக்கு 20 rupees into 1000, 20,000 rupees இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய அந்த 10,000 rupees லிமிட்டை இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம். அப்படி கிராஸ் பண்ற பட்சத்தில் 10,000க்கு மேலே அப்கிரேடுக்கான 3,700 rupees வந்து இதில் நம்மளுடைய ஓவர்ஃப்ளோ இன்கம்ல இருந்து டெபிட் ஆகும். நம்ம நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பண்ணலாம். நம்மளுடைய இன்கம்ல ஓவர்ஃப்ளோ அமௌண்ட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்லி டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெபிட் ஆகி செகண்ட் லெவல் அப்கிரேட் ஆகிடும். அப்படி செகண்ட் லெவல் அப்கிரேட் ஆகையில் அப் டு 1 lakh rupees வரைக்கும் நமக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாசிவ் இன்கம் எலிஜிபிலிட்டி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரு இந்த 10 டைரக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் அது கால்குலேட் ஆகும். அப்படி அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வரக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய அந்த அப்கிரேட் ஸ்டார் பவுண்டரி சிஸ்டம் மூலியமா அப் டு 1 lakh rupees வரைக்கும் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த ட்ரைனிங்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது.
மூன்றாவது அந்த 1 லேக் ருபீஸ் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லோன் அப்ளிகேஷன் உங்களுக்கு எம்எஸ்எம்இல லோனோ இல்லை வேற பர்சனல் லோன் பிஎல் அந்த டைப்லையோ எனி டைப் ஆஃப் ஆட்டோமொபைல் ஹவுசிங் லோன்ஸ் ஸோ இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் லோன்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த டீமில் இருக்கையில் நமக்கான டாக்குமெண்டேஷன் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வேறு ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நிதி உதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிபில் ஸ்கோரோ இல்லை இன்கம் ப்ரூஃபோ இதெல்லாம் தேவையில்லை. இது இருந்தால் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். அதன் அடிப்படையில் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் லோன் இல்லை இதர ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் லோன் இல்லை சேவிங்ஸு அந்த பேக்கேஜில் நீங்கள் உள்ள என்ட்ராகலாம். அந்த பேக்கேஜுக்கான மந்த்லி சேவிங்ஸ் மாத வருமானத்தில் 6000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே 3வது அப்கிரேட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய இன்கம்கான மேக்ஸிமம் லிமிட்டு 1 crore நமக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ இந்த 3 லெவல் நமக்கு அப் டு 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பை இதில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இதுக்காக தான் நாம் இந்த செல்வ மேலாண்மை பயிற்சியை நாம் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 விதமான பெனிஃபிட்டு, யூசர் பெனிஃபிட்டு, எம்எஸ்எம்இ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதன் மூலியமாக நிதி உதவி எப்படி பெறுறது, நம்மளுடைய தொழிலை எப்படி வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வது, இது முதலாவது. இரண்டாவதாக இந்த செல்வ மேலாண்மை பயிற்சிக்கு இந்த 200 ருபீஸ் ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாக எப்படி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதற்கான விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? இதுதான் நமக்கான பயன்கள். ஸோ இதனுடைய விளக்கம் மேலும் தெளிவு வரணும்னா உங்களை ரெஃபர் பண்ண நபருக்கோ அல்லது அட்மினையோ தொடர்பு கொண்டு முழு விவரம் தெரிந்து கொண்டு இலகுவாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வெற்றி அடையலாம். இன்றே உங்களுடைய ப்ராஜெக்டை ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்டை பர்ஃபெக்டாக தொடங்குங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ரெஃபரல் மார்க்கெட். இந்த உலகம் பரிந்துரை மூலியமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நாளையும் வளரும். அதனால் உங்களுடைய பரிந்துரையை உங்களுடைய நண்பர்கள் சார்ந்தோ உறவுகள் சார்ந்தோ இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படலை. உங்களுக்கான இலக்கை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு 2000 ருபீஸ்க்கான பிஸ்னஸ், அந்த 10 × 200 2000 ருபீஸ்க்கான பிஸ்னஸ். ஸோ இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு ஒரு 500 ருபீஸ். அப்போ இதை ஒரு 1 டேலையோ இல்லை ஒரு 2 டேலையோ செஞ்சு முடித்தோம்னா அது ப்ராஃபிட்டபுள். இந்த டார்கெட்டை நம்ம எட்டுறதற்கு வார கணக்குலையோ மாத கணக்குலையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த ப்ராஃபிட்ன்றது ரொம்ப சொற்பமானதாக இருக்கும். அதனால் ஓரிரு தினங்களில் இந்த 10 நபர்கள் கொண்ட குழுவை இமிடியேட்டாக ஃபார்ம் பண்ணுறதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதையே அவங்களுக்கு வலியுறுத்துங்க. வித்தின் 30 to 100 டேஸ்க்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் உணர முடியும். அதை வெற்றிகரமாக வென்றெடுக்க வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அருணாச்சலம், செல்வ மேலாண்மை இயக்கம் தலைமை நிர்வாகி.